நாம் இன்று உலகில் பல்வேறு வடிவங்களில் நம்மை காத்து அருள் வழங்கிக் கொண்டிருக்கும் அன்னை மரியாதை வெவ்வேறு திருவுருவங்களின் மறு உருவமாக நமது குழந்தைகள் இன்று இங்கே வீற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் அனைவரும் சார்பாக பாராட்டுகளை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்னை மரியா உலகெங்கிலும் உள்ள பல்வேறு கலாச்சாரங்களில் அந்தந்த மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களில் பெயர்களிலும் அன்பு காட்டி வருகிறார் என்பதற்கு சான்றாக நம் பங்கில் உள்ள குழந்தைகள் பல்வேறு அன்னை வடிவங்களைப் போல ஆடை அணிந்து பவனியாக வந்திருக்கின்றார்கள். இந்த பவனி நம் பங்கின் விசுவாசத்தையும் ஆன்மீக கொண்டாட்டத்தையும் பிரதிபலிக்கின்றது. இதில் நாம் அனைவரும் பக்தியோடு பங்கேற்போம். அரேபிய அன்னை அரேபிய தீபகற்பத்தில் வாழும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களின் முதன்மை பாதுகாவலியாக அன்னை மரியா விளங்குகின்றார். குவைத், பஹ்ரைன் போன்ற வளைகுடா நாடுகளில் உள்ள விசுவாசிகளுக்கு இந்த திருநாமம் மிகவும் முக்கியமானது. பஹ்ரைனில் உள்ள அவாலியில் இவருக்கு ஒரு பெரிய பேராலயம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேலும் குவைத்தில் சமீபத்தில் இவரின் ஆலயமானது மைனர் பசிலிக்காவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளது. இதோ நமது அரேபியனை வரவேற்கின்றோம். நித்திய சகாய அன்னை துன்பங்களிலும் சோதனைகளிலும் இருக்கும் மக்களுக்கு எப்போதும் உதவி செய்ய தயாராக இருக்கும் அன்னை என்பதை இத்திருநாமம் குறிக்கின்றது. இந்த உலக புகழ்பெற்ற திருவுருவ படத்தில் அன்னை மரியா குழந்தை இயேசுவை தாங்கியிருக்க வானதூதர்கள் இயேசுவின் பாடுகளின் கருவிகளை காண்பிப்பதை காணலாம். வேளாங்கண்ணி ஆரோக்கிய அன்னை தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் ஆகிய உள்ள வேளாங்கண்ணியில் எழுந்தொருளி உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை அள்ளித்தரும் அன்னையாக விளங்குகின்றார். கிழக்கின் லூர்து நகர் என்று அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் அன்னை மரியா பட்டுப்புடவை உடுத்தி கையில் குழந்தை இயேசுவுடன் காட்சியளிக்கின்றார். பனிமய அன்னை ரோம் நகரில் உள்ள தூய மரியா பேராலயம் உருவாவதற்கு காரணமான அந்த பனிப்பொழிவை நினைவு கூறும் வகையில் இத்திருநாமம் உருவானது. தமிழகத்தில் தூத்துக்குடியில் உள்ள புகழ்பெற்ற பனிமய மாதா இதற்கு சிறந்த சான்றாகும். பாத்திமா அன்னை 1917ஆம் ஆண்டு போர்ச்சுகல் நாட்டின் பாத்திமா எனும் கிராமத்தில் 3 ஆடு மேய்க்கும் குழந்தைகளுக்கு அன்னை மரியா காட்சியளித்தார். உலக அமைதிக்காகவும் பாவிகளின் மனம் திரும்புவதற்காகவும் தினமும் ஜெபமாலை ஜெபிக்குமாறு அன்னை உலகிற்கு அழைப்பு விடுக்கின்றார். அடைக்கல அன்னை பாவிகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் புகலிடமாகவும் அரணாகவும் விளங்கும் அன்னையாக மரியா இங்கு போற்றப்படுகின்றார். தமிழகத்தில் எல்ஆர்ஜி பாளையம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் அடைக்கல அன்னைக்கு ஆலயங்கள் அமைந்துள்ளன. கார்மேல் அன்னை இஸ்ரேல் நாட்டில் உள்ள கார்மேல் மலையில் வாழ்ந்த பக்தர்களுக்கு அன்னை மரியா தோன்றி தனது சிறப்பு பாதுகாப்பின் அடையாளமாக கார்மேல் உத்தரியத்தை வழங்கினார். ஆன்மீக போராட்டத்தில் விசுவாசிகளை காக்கும் அன்னையாக இவர் விளங்குகின்றார். சலேட் அன்னை 1846ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லாசலைட் என்ற மலை கிராமத்தில் 2 குழந்தைகளுக்கு அன்னை மரியா காட்சியளித்தார். மக்கள் இறைவனை மறந்து வாழ்வதைக் கண்டு அழுது அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று அன்னை கண்ணீருடன் விடுவித்த செய்தி இத்திருத்தலத்தின் முக்கியத்துவமாகும். லூர்து அன்னை 1858ஆம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் பெர்னதத் என்ற ஏழை சிறுமிக்கு அன்னை மரியா காட்சியளித்தார். நானே அமல உற்பவம் என்று தன்னை வெளிப்படுத்திய அன்னை அங்கு ஒரு நீரூற்றையும் உருவாக்கினார்.
அந்த புனித நீர் இன்றும் உலகெங்கிலும் உள்ள பிணியாளருக்கு குணமளித்து வருகின்றது. அமல உற்பவன்னை அன்னை மரியா தனது தாயின் வயிற்றில் உருவான முதல் நொடியே மனித குலத்தின் பொதுவான பிறப்பு நிலை பாவம் ஏதுமின்றி முற்றிலும் தூய்மையாக பிறந்தார் என்ற விசுவாச கோட்பாட்டின் அடிப்படையில் இத்திருநாமம் வழங்கப்படுகின்றது. தூய்மை மற்றும் இறை அருளின் முழுமையின் அடையாளமாக இவர் போற்றப்படுகின்றார்.